80ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் ஒரு அருமையான வாக்கு தருகிறார். நேரடி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஒரு விடுதலை தேவையாயிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை. அந்த விடுதலையை உனக்கு கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மாசற்ற குற்றமில்லாத விலையேறப்பட்ட இரத்தம் நம்மை விடுதலையாக்க, நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தினார் என்பதாய் வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய விடுதலைக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பலியானார். அதை விசுவாசித்து சிலுவையிலே வரும்போது நமக்கு விடுதலை உண்டாகிறது. அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள சத்தியத்தை அறிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா விடுதலை உண்டாகும். ஆபத்து காலத்தில் ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை செலுத்தி கூப்பிட்டா விடுதலை உண்டாகும். நாம் ஜெபிக்கும் பொழுதும் விசுவாசிக்கும் போதும் இந்த ஆச்சரியமான விடுதலை எப்படி உண்டாகிறது? அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இந்த ஆவியானவர் அக்னியாய் இறங்கி வருகிறாராம். இயேசு சொல்லுகிறார் லூக்கா 12:49, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதை பற்றி எரிய விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக இறங்கி வருகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் அக்னிமயமான நாவுகள் போல இறங்கி வந்து அவர்களை நிரப்பினார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது the fire of the Holy Spirit is coming upon us. பரிசுத்தாவின் அக்னியாய் நமக்குள்ளே வருகிறார். ஏன் அவர் அக்னியாய் வெளிப்பட வேண்டும்? அக்னி சாத்தானுடைய கிரியைகளை சுட்டரிக்கும். அக்னி பிசாசனுடைய நுகத்தடியை அழித்து விடும். அந்த பரிசுத்தாவின் அக்னி சாத்தானுடைய கட்டுகளை தெரிபட பண்ணிவிடும். அது கயிற்றினாலே கட்டப்பட்டிருந்தாலும் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருந்தாலும் அதை உடைத்தறிகிற வல்லமை பரிசுத்தாவின் அக்னிக்கு தான் உண்டு. ஆனால் தான் தேவன் தம்முடைய அக்னியை அனுப்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அக்னியாய் நமக்குள்ளே இறங்குகிறார். சொல்லுவாங்க, என் தலையில நெருப்பு பற்றி எரிந்ததை போல இருந்தது, என் உடம்புக்குள்ள ஒரு நெருப்பு வந்து விழுந்தது. அது பரிசுத்த ஆவியானவர் அக்னியாய் வெளிப்படுகிறவர். அதனாலதான் ரோமர் 12:11 ஆவியிலே அனலாயிருங்கள். ஒரு நாள் விடுதலை பெற்றுக்கொண்டதோடு நின்றுவிடக் கூடாது. மறுபடியும் சாத்தான் உங்களுக்குள்ளே நுகத்தடியை வைத்து விடாதபடி, மறுபடியும் சாத்தான் உங்களை அடிமைப்படுத்தி விடாதபடி ஆவியிலே அனலாயிருங்கள். அதாவது அக்னியாயிருங்க. கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். பரிசுத்தாவின் அக்னி உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கணும் என்பதாக வசனம் சொல்லுகிறது. ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதோடு நின்றுவிடக் கூடாது. அந்த அக்னி நமக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கணும். பாருங்க, ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு வண்டி நிறைய குப்பை இருந்தாலும் அது கொண்டு வந்து அந்த குப்பையை போட்டுக்கிட்டே இருங்க. அந்த சின்ன நெருப்பு அக்னியில் இந்த குப்பையை போட 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 எல்லாத்தையும் எரித்து சாம்பல் ஆக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய லாரி ரோடு குப்பையாக இருந்தாலும் நீங்கள் குப்பையை போட 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 அந்த சின்ன அக்னி எல்லாத்தையும் எரித்து சாம்பல் ஆக்கி விடும். ஏன்னா அந்த அக்னிக்கு அந்த வல்லமை. நமக்குள்ள பரிசுத்தாவின் அக்னி எரிந்து கொண்டே இருந்தா சாத்தான் எத்தனை பாவ குப்பைகளை நமக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தாலும் இச்சைகள், பெருமைகள், பொறாமைகள், செல்போனு, இந்த மாதிரி பாவ காரியம், உலக காரியம், கரைப்படுத்துகிற காரியத்தை போட்டுக்கிட்டே இருந்தாலும் நமக்குள் கொழுந்து விட்டு எரிகிற பரிசுத்தாவின் அக்னியினால அவைகள் சாம்பலாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அது நமக்குள்ளே தங்காது, அந்த பாவம் தங்காது. அதுதான் அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் அபிஷேகம் பெறாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்.
அபிஷேகம் பெற்று தினமும் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால் சாத்தான் எவ்வளவு குப்பைகளை போட்டாலும் குப்பைகள் வரும். உலகத்தில் இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல கோபப்படுத்துகிற காரியம் வரும், இச்சையை தோண்டுகிற காரியம் வரும், பாவம் செய்ய தோண்டுகிற காரியம், பண ஆசையின் காரியம் வரும். சாத்தான் இந்த குப்பைகளை போடுவான். ஆனால் உங்களுக்குள்ளே அது தங்காது. உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற ஆவியின் அக்னி அதை அழித்து போட்டு விடும், அதை சாம்பலாக்கி விடும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியிலே அனலாயிருங்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் அந்த அக்னி உங்களுக்குள்ளே எரிய வேண்டும். பரிசுத்த ஆவியிலே அனலாயிருங்கள். நீங்க அந்த அக்னி அவிச்சு போட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். நிறைய விசுவாசிகள் கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் கொழுந்து விட்டு எரிய இடம் கொடுக்காம, ஜெபிக்காம, வசனத்தை தியானிக்காம, ஆவில நிரம்பி ஜெபிக்காம விடுகிறதுனால அந்த குப்பைகளை போட்டு 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 உங்களுடைய சுபாவத்தையே மாற்றி விடுவான். சாத்தான் உங்களை மடக்கி விடுவான், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுவான், பரிசுத்தத்தை கெடுத்து விடுவான். அப்புறம் எரிச்சலும் கோபம் தான் வரும், சண்டை போடுகிற சுபாவம் தான் வரும். நம்மை உணராதபடி அடுத்தவளை குற்றப்படுத்துகிற சுபாவம் தான் நமக்குள்ளே பெருகும். இதெல்லாம் அந்த பிசாசனுடைய தந்திரங்கள். அவனை மேற்கொள்ளணுமானா ஆவில அனலா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆவில அனலா இருக்கணும். தினந்தோறும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். நீங்க அனலா இருக்க 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 சாத்தான் எவ்வளவு குப்பைகளை போட்டாலும் உங்களுக்குள்ள தங்காது. அதை ஆவியானவர் சுட்டரித்து உங்களை வெற்றியின் பாதையில நடத்துவார். அல்லேலூயா. அது நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ரெண்டாவது, சரீரத்தில் வியாதி, பலவீனம். அதுவும் சாத்தான் கொண்டு வருகிற நுகத்தடி. ஒரு பலவீனத்தை நம்முடைய மேலே வைத்து அப்படியே அடிமையாக்கி விடுவான். சில சொல்ல இப்போ ஒரே சோர்வாகவே இருக்குது, ஒரே பலவீனமாகவே இருக்குது, செபிக்க முடியல, அப்படியே மனசோர்வாகவே இருக்குது. மனசோர்வு அது வேறு, சரீர சோர்வு பலவீனம். எப்பவும் சரீர சோர்ந்தே இருக்குது, கை கால் அசதியாகவே இருக்குது, எப்பவும் படுத்து படுத்து தூங்கிடும் போல் இருக்குது, ஜெபிக்க முடியல, உற்சாகமாக வீட்டு வேலை செய்ய முடியல, என் பிஸ்னஸை கவனிக்க முடியல. அப்படியே ஒரு சோம்பேறித்தனத்தின் ஆவி. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் ஒரு நுகத்தடியை வச்சிருவான். சோம்பேறித்தனம், அசதி, அல்லது ஒரு நித்திரை, ஒரு அந்த நுகத்தடியை மேலே வச்சிருவான். வச்சுட்டா அவ்வளோதான் உங்கள் லைஃப். ஜெபிக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, எப்போமா அசதியாகவே இருக்குன்னு. அது சாத்தான் வைக்கிற ஒரு நுகத்தடி. உங்களை பலவீனப்படுத்தி சோர்ந்து போக பண்ணி முடக்குவது. அப்போ வீட்டு வேலை செய்ய முடியாது, பிஸ்னஸை கவனிக்காமல் சிலர் வீட்டிலே படுத்து படுத்து கிடப்பாங்க. அது ஒரு ஆவி, அது ஒரு நுகத்தடியை சாத்தான் வச்சுட்டான்னு அர்த்தம். அந்த நுகத்தடி முறிக்கப்பட்ட உடனே பெரிய உற்சாகம் என்று விடும், சரீரம் புது பலன் அடைந்து விடும். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றார், இயேசு என்ன செய்தார்? அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய், விடுதலை செய்கிறவராய் இயேசு சுற்றி திரிந்தார். அதுக்கு தான் அவர் அனலாயிருந்தார். தினம் அதிகாலையில் எழும்பி பிதாவினிடத்தில் போய் அதிகாலையில் காத்திருந்த வனாந்தரத்தில் ஜெபித்தார். இயேசு அனுதினமும் மார்க் 1:35 அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணினார். ஏன்? அவர் அனலா இருக்கணும். ஆவியினாலே எப்பொழுதும் அனலா இருந்தாதான் மக்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த சாத்தானுடைய கட்டுகளை அறுத்தறிய முடியும். பிசாசின் கட்டுக்குள் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதனால் அதிகாலை எழும்பி அவர் ஜெபம் பண்ணி தன்னை பலப்படுத்தி கொண்டார். ஆவியிலே தன்னை அனல் படுத்தி கொண்டார். அதுதான் ஞானஸ்தானம் பெறும்போதே ஆவியானவர் வந்துவிட்டாரே என்று சும்மா இருந்து விடவில்லை. அன்னதனம் ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணி தன்னை புதுப்பித்து கொண்டவராகத்தான் ஜனங்கள் மத்தியிலே உலாவினார். அதனால தான் பிசாசுகள் நடுங்கினது,
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அன்னிதனும் அந்த ஆவியினால் நிரப்பப்படணும். 74வது வருஷம் தேவன் என்னை அளவில்லாமல் ஒரு முகாமில் நிரப்பினார். 74வது வருஷம் ஆண்டவர் அளவில்லாமல் பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பினார். யோசித்து பாருங்க, 74வது வருஷம். அப்ப அந்த ஒரு நாள் போதுமானா? இல்லை, தினந்தோறும் அந்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். இப்பவும் இத்தனை வருடங்கள் ஆன பிறகும் இப்பவும் பாருங்க, கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகிவிட்டது. இப்பவும் நான் தேவ சமூகத்தில் காலையில் எழும்பி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். அந்த ஆவியானவரை அனல் கொண்டவனா நின்னாதான் ஊழியம் செய்ய முடியும், சாத்தானை மேற்கொள்ள முடியும், அவன் தந்திரங்களை அறிந்து கொள்ள முடியும். அனுதினமும் அந்த அக்கினி. அதனால்தான் ஒவ்வொருவரும் அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, அன்னதனம் ஆவியிலே அனல் கொண்டவர்களாக இருக்கணும். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில துதிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்திருக்கணும். இயேசு அப்படி இருந்ததுனாலதான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் சுகம் கொடுத்தார். அவருக்குள்ள இந்த வல்லமை, இயேசுக்குள்ள இந்த வல்லமை புறப்பட்டு சென்று யாவரை குணமாக்கிட்டு. என்ன வல்லமை? பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆவியானுடைய வல்லமை தான் அவருக்குள்ள புறப்பட்டு சென்று மக்களை குணமாக்கிட்டு. That is the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அந்த அபிஷேகத்தின் வல்லமை. அதனாலதான் அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு எப்படி பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தாரோ நாம் நிறைந்திருக்கணும். அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே நிரப்பப்பட்டதோடு நின்று விடவில்லை. மறுபடியும் ஜெபிக்கும் பொழுது ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாய் இருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்க முடியும். ஒரு நாள் அனுபவத்தோடு நின்று விடுவது இல்லை. அன்னை தினமும் இந்த அக்கினி நமக்கு வேண்டும், அன்னை தினமும் இந்த அபிஷேகம் நமக்கு வேண்டும். அன்னை தின வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்தால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும், அவனுடைய வல்லமைகளை மடங்கடிக்க முடியும். நமக்கு விரோதமாய் அவன் கொண்டு வருகிற ஆயுதங்களை முறிக்க முடியும். நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பலவீனப்படுத்துகிற ஆவிகள், வியாதியை கொண்டு வருகிற ஆவிகளை நாம் அழித்து சுகத்தோடு முன்னேற முடியும். அதுக்கு இந்த அபிஷேகம் அவசியம். மத்தேயு 9:32 பாருங்க, ஊமையான ஒரு மனுஷனை இயேசு கிட்ட கூட்டிட்டு வராங்க. ஆண்டவரே, ஊமை, அவனால பேச முடியாது அப்படின்னா டாக்டர்கிட்ட போன என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ போன ஸ்கேன் எடுங்க, இந்த ஸ்கேன் எடுங்க, அந்த ஸ்கேன் எடுங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, எல்லாம் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் பாருங்க. பார்த்தா எல்லாம் நார்மலாக தானே இருக்குது. பிறகு ஏன் பேச முடியல? அவனுக்கு நாக்கில் ஏதோ பிரச்சனை, தொண்டையில் ஏதோ பிரச்சனை, ஒரு 2 ஆப்ரேஷன் பண்ண சரியாயிரும் அப்படிலாம் சொல்லி இருப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஏன் சரியாகலை? அதான் புரியல, பண்ணி பார்த்துட்டோம், இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம், இது இன்றைக்கு மருத்துவம் சொல்லும். ஆனால் இயேசுகிட்ட கூட்டு வந்தோடனே அவனை பார்த்தோன்னு சொன்னார், இது ஒரு வியாதி கிடையாது, அவனை பேச விடாதபடி ஒரு ஊமையான ஆவி அடிமையாக்கி வைத்திருக்கிறது. ஒரு ஸ்பிரிட், ஒரு ஈவல் ஸ்பிரிட் அவனை பேச விடாதபடி அவனை ஊமையாக்கி வைத்திருக்கிறது. அந்த ஆவியை கடிந்து கொண்டார். Get out you devil. அந்த ஆவி வெளியேறின உடனே பேச ஆரம்பித்து விட்டான். அதான் விடுதலை. சாத்தான் வைத்திருந்த நுகத்தடியை இயேசு முறித்தார். சாத்தான் அவன் மேல ஒரு வியாதி என்கிற நுகத்தடி, பேச முடியாத அடிமைத்தனத்தின் நுகத்தடி வைத்திருந்தான். அந்த நுகத்தடி அறுக்கப்பட்ட உடனே பேசிவிட்டான். மத்தேயு 12:22 வாசித்து பாருங்க. அங்கே குருடும் ஊமையுமான ஒரு மனிதன், கண்ணும் தெரியாது, வாயும் பேச முடியாது, இயேசுகிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. ஆண்டவரே, அவனுக்கு கண்ணும் தெரியாது, பேசவும் முடியாது. எவ்வளோ பரிதாபம் இல்லை? கண்ணு தெரியலாம பேச முடிஞ்சாலாவது சத்தம் போட்டுக்கொண்டே வாழ முடியும். பேசவும் முடியாது, கண்ணும் தெரியலன்னா அது ரொம்ப பரிதாபமான வாழ்க்கை. இயேசுகிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. கண்ணும் தெரியல, வாயும் பேச முடியல. அப்போ அவனுக்கு என்ன வியாதியாக இருக்கும்? இன்றைக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் ஒரு சயின்டிஃபிக் பேர் சொல்லிடுவாங்க. இந்த வியாதிக்கு நம்ம வாயில் நுழையாத ஒரு பேர் சொல்லுவாங்க, இந்த வியாதி அப்படின்னு. அதனால்தான் இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லி இயேசு கண்டுபிடித்தார், இல்லை, அது சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடி. அவனை பேச விடாதபடி, பார்க்க விடாதபடி, குருடும் ஊமையுமான ஒரு ஆவி
அவன் அடிமையாக்கி வைத்திருக்கிறது. இயேசு கடிந்து கொண்டார், கெட் அவுட் யூ டெவில். அந்த ஆவி வெளியேறின உடனே கண் பார்வை வந்து விட்டது, பேச ஆரம்பித்து விட்டான். இதான் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு விடுதலை கொடுத்த ரகசியம். அந்த ஆவி, அந்த சாத்தான் வைத்த நுகத்தடி அவர் முறித்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அது முறிக்கப்பட்ட உடனே விடுதலை. லூக்கா 13 அதிகாரத்தில் 10ஆம் வசனம் முதல் வாசி பார்த்தீங்கன்னா 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 வருஷம் கூனியாய் இருந்த பெண். அவளால் நம்மை போல நிமிர்ந்து நடக்க முடியாது, கொனிந்து அப்படிதான் கூன் விழுந்த ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பாவமாக இருக்கும். அவங்களால நிமிர முடியாதா? அவன்கிட்ட பேசினா கூட கொனிஞ்சு இப்படி தான் பார்த்து பேசுவாங்க. அவங்களால நம்மளை மாதிரி நடக்க கொஞ்ச தூரம் நடந்து உள்ளங்கால கை வைத்து கொண்டு இளைப்பாருவாங்க, மறுபடியும் நடப்பாங்க. ஒரு கட்டு. தேவாலயத்துக்கு வந்த பெண், ஆண்டவரை நேசித்த பெண், விசுவாசமுள்ள ஒரு பெண், ஆபிரகாமின் குமாரத்தி. சாத்தான் கட்டி வச்சுட்டான் சரீரத்தை. யாருக்கும் தெரியும் அது ஒரு வியாதி, முதுகில் ஏதோ பிரச்சனை, முதுகு எலும்பு வளைஞ்சிட்டு. அப்படிதான் நீங்கள் டாக்டர் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க, அந்த வியாதிக்கு ஒரு பேர்லாம் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. இயேசு பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டார், இது வியாதி இல்லை, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி. அவன் மேலே சாத்தான் ஒரு நுகத்தடியை வச்சுட்டான். அவளுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி அவளை முடக்கும்படியான ஒரு நுகத்தடியை சாத்தான் வைத்து விட்டான். அது உடைக்கப்படணும். இயேசு அந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொண்டு விடுதலைக்காக கையை வைத்தார். நுகத்தடி முறிந்தது. உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. உடனே நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, ஆண்டவருடைய வல்லமை இறங்கிச்சு, இவ்வளவு பெரிய கட்டி மறைந்து விட்டாரு. ஆண்டவருடைய வல்லமை இறங்கிச்சு, அல்சர் வியாதி மறைந்து விட்டாரு. ஆண்டவருடைய வல்லமை என் மீது இறங்கிச்சது, என் எலும்புல இந்த வலி மாறிவிட்டது, கையை உயர்த்த முடியுது, ஃப்ரீ ஆயிடுச்சு. நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. எப்படி? அது என்ன வல்லமை? பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆவியானவர் தான் அவர் இறங்கி தொட்டு அந்த கட்டுகளை அறுத்து விடுதலை தருகிறார். அப்ப இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்து தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். அந்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள இறங்கும் போதுதான் இயேசுவின் வல்லமை என்று சொல்லுகிறோம், இயேசுவின் தொடுதல் என்று சொல்லுகிறோம், இயேசுவினுடைய கை தொட்டது என்று சொல்லுகிறோம், அதை நாம் உணர்ந்தேன் என்று சொல்லுகிறோம். அது என்னது? அது பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆவியானவரை கொண்டுதான் அவர் விடுதலை தருகிறார். ஆவியானுடைய வல்லமை அனுப்பித்தான் அவர் உயிர்ப்பிக்கிறார். ஆவியானவர் தான் நுகத்தடியை முறித்த உடைத்தருகிறவர். அந்த வல்லமை இறங்கின உடனே கூனியாயிருந்த பெண் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறாள். கோயம்புத்தூர்ல வந்து ஒரு சகோதரி, அமுதவல்லின்னு சகோதரி சொல்றாங்க, அவனுடைய வலது கை செயலற்று போச்சுறான். வலது கை 1 வருஷமா அந்த கையை பயன்படுத்த முடியாது, செத்து விட்டார். வலது கை செயலற்று போய்விட்டார், 1 வருஷம் ஆகிவிட்டார். இந்த கையை ஒன்று செய்ய முடியாது, டெட், மரித்து விட்டது, இனி அதை செயல்படுறது கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. திறப்பினா ஜெபத்துக்கு வந்தாங்க. பரிசுத்த ஆவியான ஆண்டவருடைய வல்லமை தார், அபிஷேகம் இறங்கிட்டோம். ஆவியானுடைய வல்லமை இறங்கின உடனே செத்து போன கை உயிர் பெற்று விட்டது. இப்ப கையை வைத்துறாங்க, பயன்படுத்துறாங்க. எப்படி? பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் அபிஷேகம். அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும். நம்ம இயேசுவனுக்கு கூப்பிட்டாலும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தாவியை அனுப்பித்தான் நமக்கு விடுதலை தருகிறார். பரிசுத்தாவியானவரை அனுப்பித்தான் நம்மை உயிர்ப்பிக்க செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கேருவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர். ஆவியானவருக்கு தான் அந்த வல்லமை உண்டு, மரித்த போன உயிர்ப்பையும் உயிர் பெறச் செய்கிறவர். அந்த வல்லமை ஆவியானவர் இறங்கிட்டா பழுதாகி போன இருதயத்தை புதிதாய் மாற்றி விடுவார். பழுதாகி போன சிறுநீரகத்தை புதிதாய் மாற்றி விடுவார். மரித்த போன சரீர உறுப்பை உயிர் பெற செய்து விடுவார். அது ஆவியானவருக்கு தான் இந்த வல்லமை உண்டு. வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர்.
அப்ப உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு, எலும்புகள், நரம்புகள், உங்களுடைய கண், உங்களுடைய இருதயம், சிறுநீரகம் உதவுன செயல்படல, அது சரியா இல்ல, மரித்து விட்டது, மரித்து கொண்டு இருக்கிறது. அது திரும்ப உயிர்ப்பிக்கப்பட ஒரே வழி அபிஷேகம். ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது அவர் உயிர்ப்பித்து விடுவார். மரித்து போன உறுப்பையும் உயிர்ப்பிக்கிறவர். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். இது நீங்க விடுதலை பெறுகிற நேரம். ஆவியானுடைய வல்லமை உங்களை தொட போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமை என்னை தொடட்டும். பாவத்திலிருந்து, விட முடியாத பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, தீர்க்க முடியாத வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, இந்த பிசாசு பில்லிசுனிய கட்டிலிருந்து ஒரு விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. ஆவியானவரை இறங்கும் போது கட்டுகள் அறுக்கப்பட்டுரும். அதுக்கு தான் நான் ஜெபிக்க போறேன். எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? அப்படியே நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க. அப்படியே வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், ஆவியானவர் என்னை தொடட்டும், எனக்கு விடுதலை வரட்டும்னு சொல்லுங்க. வாய் திறந்து கேளுங்க. இப்ப ஜெபிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்னோட இணைந்து ஜெபிக்கிறாங்க, அவங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர். இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இவர்கள் மேல இறங்கட்டும். இந்த மகன் மேல உம்முடைய அக்கினி இறங்கட்டும். இந்த மகள் மேல பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கட்டும். மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, அக்கினியினால் அவளை தொடுவீராக. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி விடுதலை வரட்டும். இப்பொழுது பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், பாவத்தினுடைய வல்லமைகள் தெரிபட்டு போகட்டும். ஒரு விடுதலை பரிசுத்தமுடைய வாழ்க்கையிலே வரட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும். நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு விடுதலை வரட்டும். பயங்கள் மாறட்டும், டிப்ரெஷன்கள் மாறட்டும், மன அழுத்தங்கள் மாறட்டும். சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். மந்திர பில்லிசோனி வல்லமைகள் அழியட்டும். இப்பொழுது அக்கினி இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். தொடுங்க ஆண்டவரே, அக்கினினால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க, மகளுக்கு விடுதலை கொடுங்க, இந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க. இதோ உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், அக்கினி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அந்த அக்கினி தொடட்டும், பரிசுத்தாவின் வல்லமை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆவியின் வல்லமினால் விடுதலை, விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இருந்து நல்ல மாற்றத்தை அவர்கள் காணட்டப்பா. ஒரு விடுதலின் சந்தோஷத்தை அவள் அனுபவிக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.